சிவனுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை. இவ்விரதம் சிவனுக்கு மிகவும் உகந்தது. இதனால் சிவபெருமானை ஆதிரையின் முதல்வன் என்றும் ஆதிரையான் என்றும் கூறுவர். சேந்தனார் ஓர் விறகு வெட்டி. அவர் சிதம்பரம் அருகே உள்ள ஒரு ஊரில் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தார். அவர் சிறந்த சிவபக்தர். சிவனடியார்களை மனம் கோணாமல் உணவளிப்பார். ஒருமுறை பலத்த மழை பெய்து விறகு நனைந்து விட்டது. இந்த நேரத்தில் யாராவது அடியவர்கள் வந்துவிட்டால் அவர்களுக்கு உணவளிப்பது எப்படி என்ற கவலையில் இருந்தபோது அவர் எதிர்பார்த்தபடியே ஒரு சிவனடியார் வந்து சேர்ந்தார். அவர் தேஜஸாக ஜடாமுடி தரித்து காணப்பட்டார். தம்பதியர்களுக்கு கை கால் உதறியது. அரிசி சாதம் செய்வது இந்த ஈரவிறகால் ஆகாது எனக் கருதி சேந்தனாரின் மனைவி அரிசி உளுந்து மாவுடன் வெல்லமும் நெய்யும் கலந்த ஈரவிறகை ஒருவாறாகப் பற்ற வைத்து ஊதி குறைந்த அளவு தீயிலேயே களி தயாரித்து விட்டார். அதை சிவனடியாருக்குப் படைத்தார். அன்றைய தினம் மார்கழி பௌர்ணமி, திருவாதிரை நட்சத்திர நேரம். வந்தவர் அதை சாப்பிட்டுவிட்டு தினமும் தயிர் சாதம், புளியோதரையும் சர்க்கரை பொங்கலும் சாப்பிட்டு பழகிப்போன எனக்கு தாங்கள் அளித்த இந்த இனிய களி பிரமாதமாக இருந்தது என பாராட்டினார். ஒரு எளிய உணவை தேனினும் இனிமையானது என பாராட்டியதால் மனம் மகிழ்ந்தனர் தம்பதியர். மறுநாள் காலையில் அவர்கள் தில்லையம்பலம் நடராஜரை தரிசிக்க சென்றனர். நடையெல்லாம் தாங்கள் தயாரித்த களி கொட்டி கிடந்தது. நடராஜர் பெருமானை வாயில் களி சிறிதளவு ஒட்டியிருந்தது. தங்கள் வீட்டிற்கு எழுந்தருளியவர் நடராஜ பெருமான் என்பதை உணர்ந்த தம்பதியர் உடல் புல்லரிக்க அவரது பாதத்தில் வீழ்ந்தனர். இதனால்தான் திருவாதிரைக்கு ஒரு வாய் களி என்ற சுலவடை ஏற்பட்டது. அன்று நடராஜருக்கு களி நிவேதனம் செய்யப்படுகிறது. நன்றி.